அடுத்த ஒரு அங்கமாக ஒரு கட்டுரையை வாசிக்கிறேன். எல்லாரும் கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்நாள் நமக்கெல்லாம் ஒரு பொன்னாள். ஏறக்குறைய 5 ஆண்டு காலமாக நாம் இந்திய சமுதாயத்தின் மாற்றத்துக்காகவும் மறுமலர்ச்சியும் கொண்டு வர வேண்டும். இத்தனை ஆண்டு காலமாக இந்நாட்டில் எல்லா உரிமைகளையும் பெற்று உயர்வு பெற்ற சமூகமாய் நாம் வாழ வைக்கப்படாத சூழ்நிலையில் நமக்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி நமது சமுதாயம் உணர வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாது பாமர மக்களையும் உணர வைத்தவர் சகோதரர் வேதமூர்த்தி அவர்கள். நமது சமுதாயத்தின் நலன் கருதி நல்வாழ்வு கருதி இத்தனை ஆண்டு காலமாய் வெளிநாட்டில் தங்கி பல போராட்டங்களுக்கு இடையே பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக வெற்றிகரமாக வழக்கையும் பதிவு செய்துவிட்டு இன்று பிறந்த மண்ணில் கால் பதித்திருக்கும் சகோதரர் வேதமூர்த்தி அவர்களுக்கு ஒரு சபாஷ். அவரது தியாகங்களை நாங்கள் இன்றும் நினைவு கூறுகிறோம். அவரது தலைமை கூட்டின் கீழ் அவரது கட்டளைகளை ஏற்று போராட்டங்களை நடத்திய வேளையில் நாங்களும் இங்கு பல்வேறு பிரச்சனைகளை எதிர் நோக்கி போகிறோம். சகோதரர் வேதமூர்த்தி வெற்றியால் அனைத்துமே சூரியனை கண்ட பணி போல் வெளிகளை உணர்கிறோம். எங்கள் போராட்டங்களில் பங்கு கொண்டவர்கள் இன்னும் எங்களோடு கொள்கை போராட்டங்களுக்கு ஆதரவு அளித்து எங்களோடு இருந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இன்றாக் இயக்கத்தின் சார்பில் அன்பு கலந்த நன்றி மலர்களை சமர்ப்பிக்கிறோம். இன்றைய இந்த ஒற்றுமை அன்பு ஆதரவு என்றுமே நிலைத்திருக்க வேண்டும் என எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நிகழ்வின் அடுத்த அங்கமாக தலைமை உரையாற்றிய இன்றாக் தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு சம்புலிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம அதிகமா பேச முடியாது, ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பேசிடுறோம். ஒன்றாவது, உங்க மாநிலத்துக்காரு இன்னைக்கு மறுபடியும் உங்க கிட்ட வந்திருக்காரு. இங்க இருந்து அவர் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இதிலிருந்து நம்ம ஒரு புதிய சகாப்தத்துக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோம். அதை பத்தி அவர் சொல்லுவார். அந்த பயணம் வெற்றி அடையணும்னா நம்ம ஒற்றுமையா இருக்கணும். அந்த ஒற்றுமை இன்னும் பெருகணும். இந்த நேரத்துல நீங்க இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறீங்கன்னா, என்னென்னமோ சொன்னதுக்கு அப்புறமும் இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்க ஒன்னா இருக்கிறீங்கன்னா, அதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற தர்மம், சத்தியம், நியாயம், இதுதான், வேற எதுவும் கிடையாது. அதுக்காகத்தான் இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறீங்க. அது கண்டிப்பா தலைவர் வேதமூர்த்தியோட தலைமையில இன்றாக் இயக்கம் கண்டிப்பா அதை அடையும். அதோட இன்னொரு விஷயம், எதிர்வரும் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஷாலாம் நெக்லன்ஸ் கன்வென்ஷன் சென்டர்ல நம்மளுடைய முதல் பிரச்சார கூட்டம் நடக்க இருக்குது. முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்து கலந்து நம்முடைய அடுத்த கட்ட போராட்டம் எப்படி இருக்கிற போது, என்ன நம்முடைய வேண்டுகோள் என்ன, அதை எப்படி சாதிக்க போறோம் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி எல்லாம் அங்க அதிகம் பேசுவாருங்க. இன்னைக்கு திரு வேதா கூட அதிகமா உங்ககிட்ட அதை பத்தி பகிர்ந்துக்க முடியாது. அதனால எல்லாரும் அங்க வந்து கலந்துக்குங்க. மற்றபடி இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு சம்புலிங்கம் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது, நாம் பெரிதும் எதிர்பார்த்த நாம் இந்திய சமுதாயத்தின் நலன் காக்க பாடுபட்ட இன்றாக் இயக்கத்தின் தலைவர்